அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் இந்த டெலிவரி மேன்களின் படும் கஷ்டங்கள். அவங்க உணவு சாதாரணமாக டெலிவரி பண்ணல, பல கஷ்டங்கள் மத்தியில் தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம இரவு பகல் பார்க்காம அவங்க உணவை கூட சரியான டைம் சாப்பிட முடியாமல் அந்த சூழ்நிலை தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது பல கஷ்டங்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அதில் ஒரு கஷ்டம் இந்த வளர்ப்பு நாய்கள், தெருநாய்கள் அதுலேருந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. தெருநாய்கள் தொல்லைகள், இந்த மாதிரி எல்லா நாயும் மற்றவங்கள தொந்தரவு செய்யறதில்ல. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தொந்தரவு செய்யுது. அந்த சம்பவம் அது மாதிரி ஒரு சம்பவம் தான் 2 நாள் முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்திருக்கு. சல்மான் கான் என்பவர் உணவு டெலிவரி பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. கதவு திறந்து, அதாவது வெளிப்புறமாக இருக்க கேட்டை திறந்து உள்ளே போகிறாரு. அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு வகையான பிட்ஃபுல் என்ற நாய் 2 நாய்கள் அவர் கடித்து கொதறது. பாவம், அவர் தப்பிக்க முடியாமல் ரொம்ப வலியினால் கடிச்சு கொதறனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தப்பிக்க என்ன வழின்னு தெரியும்போது திரும்ப வந்த வழியை கேட்டு திறந்துட்டு வெளியே போய் ஒரு கார் மேலே இருந்து அவரை பாதுகாத்துக்கிறாரு. இதேமாரி ஒரு சில பேர் மட்டும் இந்த மாதிரி அரசு சொல்கிறத கேட்காம தடை செய்யப்பட்ட வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குறாங்க. முக்கியமாக இந்த நாய் வகைகளை வளர்க்குறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். 2வது வளர்ப்பு பிராணின்றது ஒழுங்கான முறையில் வளர்க்கணும். அதாவது அதுக்கான மருந்துகளை, ஊசிகளை, அதுக்கான முறைகளை எப்படி எடுக்கணுமோ, மாதத்துக்கு ஒரு முறையோ 3 முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அதுக்கான ஊசிகளை போட்டு அதை பராமரிச்சிட்ருந்தா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ இனி வரும் காலங்களில் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி.